ஹே குட்டீஸ், அண்டை வீட்டாரின் ஆசையை தூண்டும் மாம்பழம், நேர்மை மற்றும் நட்பில் ஒரு இனிமையான பாடம். கதையின் பகுதி 3க்கு வரவேற்கிறோம். பகுதி 2 இல் அண்டை வீட்டாரின் மாம்பழத்தை பறிக்க கூடாது என்ற மீராவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள மித்து பிடிவாதமாக மறுத்தபோது அவள் ஒரு பாரம்பரிய பஞ்சதந்திர கதையின் மூலம் அவனுக்கு கற்பிக்க முடிவு செய்தாள். தயாரா? வாருங்கள் தொடங்குவோம். கிராமத்தானும் ஆடும். ஒரு காலத்தில் ஒரு நல்ல கிராமத்தானுக்கு மற்றொரு மனிதன் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு ஆட்டை கொடுத்தான். அவன் ஆட்டை தன் தோள்களில் மெதுவாக வைத்துக்கொண்டு வனத்தின் வழியாக வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தான். மரங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த 3 தந்திரக்காரர்கள் கிராமத்தானை பார்த்து அவனை ஏமாற்றி ஆட்டை திருடுவோம் என்று நினைத்தனர். ஒவ்வொருவராக அவர்கள் சாலையின் வெவ்வேறு இடங்களில் அவனை அணுகினர். முதல் மனிதன் அவனை நிறுத்தி, ஐயா, நீங்கள் ஏன் ஒரு நாயை உங்கள் தோளில் சுமந்து செல்கிறீர்கள் என்று கேட்டான். கிராமத்தான் குழப்பமடைந்தான். நாய்? இது ஒரு ஆடு என்று பதிலளித்தான். அவன் மேலும் நடந்தான். விரைவில் 2வது தந்திரக்காரன் தோன்றி சிரித்து, நீங்கள் ஏன் ஒரு இறந்த கன்றை சுமந்து செல்கிறீர்கள் என்று கேட்டான். இப்போது கிராமத்தான் கலக்கமடைந்தான். 2 பேர் இதை வேறு ஒன்றாக எப்படி நினைக்க முடியும் என்று அவன் யோசித்தான். இறுதியாக 3வது தந்திரக்காரன் தோன்றி, ஓ ஞானவானே, கழுதையை ஏன் உங்கள் முதுகில் சுமந்து செல்கிறீர்கள் என்று கத்தினான். இப்போது கிராமத்தான் பயந்தான். 3 பேர் இப்படி சொல்கிறார்களா? ஒருவேளை இது ஒரு பேய் அல்லது சபிக்கப்பட்ட விலங்காக இருக்கலாம். பயந்து போன அவன் ஆட்டை கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டான். 3 தந்திரக்காரர்களும் ஆட்டை பிடித்துக் கொண்டு தங்கள் வெற்றிகரமான தந்திரத்தை கண்டு சிரித்தனர். மித்துவின் இறகுகள் ஆச்சரியத்தில் சிலிர்த்தன. அப்படியானால் அவர்கள் மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை சொல்லியதால் அவனை முட்டாளாக்கினார்களா? மீரா தலையசைத்தாள். ஆமாம், அது ஒரு ஆடு என்று கிராமத்தானுக்கு தெரியும். ஆனால் மற்றவர்கள் தொடர்ந்து பொய் சொன்னதால் அவன் சந்தேகப்பட தொடங்கினான். அதனால்தான் யாராவது நமக்கு வேறுவிதமாக சொன்னாலும் எது சரி என்று நமக்கு தெரியுமோ அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மித்து இன்னும் உறுதியாக தெரியவில்லை. அவன் மீராவின் செய்தியை புரிந்து கொள்வானா? பகுதி 4 இல் எங்களுடன் இணையுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல பஞ்சதந்திர ஞான கதைகளுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.